ஜி ஒரு டவுட் என்னன்னா, ஆ, ரெட் கிராஸு, ப்ளூ கிராஸு, ஒயிட் கிராஸுன்னு என்னென்னமெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. ஆ, ஆ, ஆ. இங்கே ஒரு நாய் கடிச்சாவே வந்து அடித்தாவே வளர்ப்பு பிராணிங்களாம். ஒரு முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்விகள், ஆ, மதுரை மீனாட்சி அம்மன் கையில் பச்சைக்கிளி இருக்கா இல்லையா? இருக்குது. இன்றைக்கி பச்சி ஜோசியங்கிறது ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த பச்சை. பஞ்சபட்சிங்கிறதுக்கு பச்சி ஜோசியம்னு ஒன்று இன்னைக்கு இருக்கு. அது பேர் சரக்கலை. சரக்கலை இருக்கு. இருக்கு. ஆனால் அந்த சரக்கலையை ஆ, இன்னைக்கு அந்த ஜோசியம் பார்க்குறவங்களெல்லாம் ஆ, கிளி பச்சைக்கிளி வச்சிருக்கிறேன்னு சொன்னால் ஆ. அவங்கள அரெஸ்ட் பண்ணி தடை பண்ணியிருக்குது. ஆ, ஆ, அவங்களுடைய ஜோசியம் அந்த அந்த வேளா மதுரை மீனாட்சி அம்மன் கையில் இருக்கிற பச்சைக்கிளியுடைய பவரே பஞ்சபட்சி ஜோசியத்துக்குன்னு ஏற்றப்பட்டது. ஆ, ஆ, ஆ. இன்னைக்கு அந்த ஒரு இனம் வந்து பொட்டி எடுத்துகிட்டு கொண்டு போய் கிளி ஜோசியம் பார்க்குறாங்க. ஆ. ஆனால் கிளி ஜோசியம் வந்து அதாவது வந்து ஒரு இன்றைக்கும் வந்து கைரேகை இல்லைங்கிறான், இருக்குங்கிறான், நியூமராலஜிங்கிறான், எண்கழிச்சிங்கிறான். எது இருந்தாலும் கோயிலுக்கு போனாங்களா இல்லை ரோட்டில் போனால் மனசு நிம்மதிக்காக வந்து அப்போல்லாம் ₹1 இருந்தது, 5 ரூபா, இன்றைக்கி 50 ரூபா கேட்குறாங்க. இந்த 50 ரூபா 50 ரூபா 30 ரூபா தான். 30 ரூபாயில் நீ இல்லை 10 ரூபா தான் இருக்குன்னு சொன்னாலும் பார்த்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கறதுல வந்து ஆ, என்ன அது வந்து அவங்க பழக்கப்படுத்துகிறாங்களோ என்னமோ, ஆ, அந்த கொடுக்கக்கூடிய இதில் வந்து எடுக்கக்கூடியது வந்து திருப்திகரமாக இருக்குது. ஆ. ஒரு ஒரு பெரிய ஆறுதல் வந்து சொல்றாங்க அவங்க. நீந்த தெரியாதவன் வந்து செத்து போடுவாங்கும்போது இது வந்து கரை கொண்டாந்து ஏதோ யாரோ காப்பாற்றுற மாதிரி அதில் பலன் கிடைக்குது. இன்றைக்கி அந்த பச்சைக்கிளியை வச்சு ஜோசியம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்டு இருக்கு. இதை பண்றது வந்து ப்ளூ கிராஸ். ஆமாம். ஆனா இந்த ப்ளூ கிராஸை பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. ப்ளூ கிராஸ் வந்து எப்படின்னா, இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களுக்கு வந்து அடிமை மாதிரி அவனுங்க வந்து நினச்சிக்கின்னு அவங்க வந்து இது வந்து ப்ளூ கிராஸ்ன்றது வந்து உலக அமைப்பு. அது உலகம் பூரா இருக்கிற அமைப்பு. நான் வந்து அந்த வந்து ப்ளூ கிராஸை பார்த்து கேட்குறேன் நான். இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு. அது போர் வந்து நிறுத்தினாங்க, இப்போ திருப்பி வந்து தொடங்கி இருக்குது. அப்புறம் இஸ்ரேலு, இந்த பாலஸ்தீனம் போர், வியட்நாமு, அந்த துருக்கி, எல்லா போரும் நடந்துனுக்குது. இந்த போரில் வந்து மனுஷன் மட்டுமா சாவறான்? எத்தனை காக்கா சாவுது, எத்தனை குருவி சாவுது, எத்தனை நாய் சாவுது, எத்தனை மாடு சாவுது. அப்போல்லாம் ஏன் கேட்க மாட்டீங்க உங்கள் ப்ளூ கிராஸு? இங்கே மட்டும் ஏன் வந்து உங்கள் கவனம் பூரா ஏன் இங்கே திரும்புது? அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழர்களோட பண்பாடு, அதாவது தமிழர்களோட பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு குழு வந்து திட்டமிட்டு இதெல்லாம் வந்து உருவாக்கி இருக்குது. சரிங்களா? அவங்க வந்து எப்படி அழிப்பாங்கன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு, இப்போ மாடு இருக்குது. இப்போ நம்ம உடம்புக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அணு இருக்குது நம்ம உடம்புல. பல அணுவில் முக்கியமான அணு வந்து நரம்பணு, நியூரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நியூரான்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம போன ஜென்மத்தில் வந்து எதுக்குன்னா, நம்ம 120 வருஷம் வாழலைன்னா நம்மளுக்கு திருப்பி வந்து பிறவி கிடச்சிடும். அப்படி திருப்பி பிறக்கிறோம். அப்போ வந்து நம்ம சுலபமாக அந்த போன ஜென்மத்தை தகவலை நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களுக்கும் வந்து பரிமாற்றம் செய்யறதுக்காக இந்த நரம்பணு வந்து பலமா இருக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சு வச்ச ஒரு விஷயம் வந்து இந்த நாட்டு மாடு. சரிங்களா? இந்த நாட்டு மாடு பாலை கொடுத்தா இந்த நரம்பணு எல்லாம் பலமாயிடும். அதுவே தன்னால இயங்க ஆரம்பிச்சிடும். அதுவே தன்னால தன்னிச்சை இயங்க தகவலை எடுத்து இயங்க ஆரம்பிச்சிடும். நாட்டு மாடு பால் இப்போ இருக்கிற ஜெர்சி புர்சி அந்த மாடுலாம் கிடையாது, நாட்டு மாடு. அதனால வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த நாட்டு மாடு இனப்பெருக்கு வந்து எது மூலியமா நடக்குதுன்னா காளை மாடு மூலியமா நடக்குது. அப்ப அந்த காளை மாடை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, இந்த இனத்தையே அழிச்சிட்டோம்னா, இப்பயே ஏகப்பட்டதை அழிச்சிட்டாங்க. இன்னும் சுத்தமா நம்ம அழிச்சிட்டோம்னா அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த பால் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நம்ம போய் சேர்ந்துருவோம் சீக்கிரமா. புரியுதுங்களா? அந்த நோக்கத்தோட தான் அவங்க வந்து அழிச்சின்னு வராங்க எல்லாம். அது வந்து இறைவனோட சம்பந்தப்பட்டது. அதாவது நம்மலாம் வந்து இறைவனின் அவதாரம் மாதிரி. நம்ம ஆன்ம நிலையிலேயே பிறக்கிறோம், இந்த தென்னிந்தியால பிறக்கிறோம். அப்ப இறைவனோட அவதாரம்ன்ற மாதிரி இப்ப இறைவனுக்கே எதிராக இவங்க செயல்படாங்க, நம்ம விட்டுருவோமா? அதனாலதான் அந்த எழுச்சி ஜல்லிக்கட்டுக்கு. அப்ப கூட இப்ப மறைமுக தாக்குதல் நடக்குது. என்னன்னா, அதுக்கு ஊசி போடுறோம். இவ்வளவு வருஷம் காலங்காலமா நடந்துனுக்குது ஜல்லிக்கட்டு. அப்பெல்லாம் ஊசி போடல டாக்டரு, இப்ப போய் ஊசி போடுறாராம் அவருக்கு. அதாவது இந்த ப்ளூ கிராஸ் அமைப்பும் சரி,
இந்த விலங்குகளை பற்றி பேசுகிறவங்களும் சரி, நீங்கள்லாம் வந்து அடிமைங்க. அங்கே உண்மையாலே வந்து என்ன நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு காட்டில் வந்து ஒரு புலி, ஒரு சிங்கம், ஒரு சிறுத்தை இதெல்லாம் வந்து வேட்டையாடுது. ஆமாம். அப்போ அதை வந்து நல்லா நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா ஒரு இது மூணுத்துல எது வேட்டையாடினாலும் சரி, ரைட்டு, அது வேலையை அது செய்யுது. பிரபஞ்சம் கொடுத்த வேலையை அது செய்யுது. அதோட வேலை என்னன்னா, அதுக்கு தேவை இந்த மானு, இந்த மாடு அதெல்லாம் சும்மா ஒரே இடத்துல நின்றுதுன்னா, உக்காந்துருந்ததுன்னா அது சீக்கிரமா போய் சேர்ந்துடும். அதனால வந்து அதுக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணும், அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அது உடம்புக்கு. அதனால அவங்கள ஓட விடுற வேலை தான் இவங்களுக்கு. புலி, சிங்கம் எல்லாம் வந்து புலி வந்து மானை அடிக்குதுன்னு பழைய காலத்து டைலாகே பேசின கூடாது. ஆக்கப்பூர்வமா சிந்திக்கணும். ஒரு புலி வந்து 1000 மான் ஓடும், ஆனா அது ஒரு மானை அடிச்சிச்சு. ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை அடிச்சிச்சு, ஒரு சிறுத்தை வந்து ஒரு மானை அடிச்சிச்சுன்னா அங்க மானுங்க ஓடாது. மற்ற இருக்கிற 999 மானை அதே நிற்கும் புலி பக்கத்துலயே. புரியுதுங்களா? இதுதான் வந்து இயற்கை சித்தாந்தம், பிரபஞ்ச நியதி. அப்போ அந்த புலிக்கு தேவையானது அது வேட்டையாடி ஒரு மானை வந்து வேட்டையாடிச்சுன்னா அந்த மானுக்கெல்லாம் தெரியும், இதுக்கு மேலே நம்மளெல்லாம் இந்த புலி வந்து எதுவும் பண்ணாது, ஒரு இது கிடைச்சிச்சு அதுக்கு அப்படின்னு நின்றோம். அதுக்கு ஆகாரம் கிடைச்சிருச்சு. ஆமா, நமக்கு அந்த மானுக்கே தெரிஞ்சிடும், அது பக்கத்திலே நிற்கும், புலி பக்கத்திலேயே. சரிங்களா? இதுதான் வந்து அங்க நடக்கிற வந்து உண்மை. ஆனா இவனுக்கு கதை சொல்லுவான், புலி வந்து மானை வேட்டையாடுது. ஒரு மானை தானே வேட்டையாடுது, அது ஒரு மானை வேட்டையாடி எத்தனை 1000 மானை காப்பாத்துது. அதே மானு கம்முன்னு ஒரு இடத்துல சும்மா உக்காந்துதுன்னா உடம்பு நோய் தானே வரும் அதுக்கு. அதை ஓட விடுது இல்லை, எக்ஸசைஸ் கொடுக்குது இல்லை. ஏப்பா பெரிய தத்துவம்லாம் சொல்லி நீங்கள் உள்ளபடியே நீங்கள் சாமியாரா இல்லை வந்து ஆன்மீகவாதியா இல்லை சயின்டிஸ்டா இல்லை ரிசர்ச்வாதியா, அது எப்படியோ நீங்கள் வச்சுக்கிங்க. சரிங்களா? இதுதான் வந்து பிரபஞ்ச நியதி. இப்போ இந்த மாதிரி வந்து பசுமாடு வந்து சாதாரண